ஹாய் உறவுகளே, வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹால் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னு எங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். ராகி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். களி செய்ய தெரியாது, இல்லை களியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி இட்லியாவோ தோசையாவோ செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு ஆரியம் தான் எடுக்க போகிறோம். இது வந்து மேட்டுக்காட்டு ஆரியம், தோட்டத்து ஆரியம், 2 ஆரியம் சொல்லுவாங்க. இந்த ஆரியம் வந்து மேட்டுக்காட்டு ஆரியத்தில் தான் பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சரியாக தரலைங்க. நான் எடுத்துருக்கிற இந்த அளவு டம்ளரில் 3 டம்ளர் ராகி வந்து நான் எடுத்துக்க போகிறேங்க. மரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை வந்து உரலில் போட்டு உலக்கையோட ஆப்போசிட் பகுதி இருக்குது இல்லையா, அதை வச்சு குத்தனா அந்த லேயர் வந்து போயிடும். குத்தி எடுத்து புடைக்கணும். நம்மக்கிட்ட உலக்கை இல்லை, அதனால் கையிலேன்னு எல்லாம் இந்த மாதிரி வச்சு பரவலாக தேய்ச்சோமா அது மேலே இருக்கிற மூடல்னு நாங்கள் சொல்லுவோம், அதில் வந்து போயிடும். இந்த மாதிரி தேய்ச்சி புடைச்சாவே. அதனால தான் இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி கையில் அள்ளி வச்சு இந்த மாதிரி நிமிட்டி ஊதுனா வந்து ஓடிடும். இந்த மாதிரி ஊதுனா அதனால் வந்து நம்ம கையிலே நிமிட்டிக்கலாம். 3 டம்ளர் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அப்படியே நிமிட்டி புடைச்சிக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஆரியம் எடுத்திருக்கேன். ஒரு சில களியும் கிண்ட தெரியாது, ஒரு சில குழந்தைங்களுக்கு களியாக கொடுத்தா பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சத்து மிக்க இருக்குங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கையில் அப்படியே போட்டு தேய்ச்சோம் இல்லையா, அப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த டஸ்ட்டு பறக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு தான் பறக்கிறது நல்லா தெரியுதா. அந்த மாதிரி நல்லா புடைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ புடைச்சி எடுத்துக்கிட்ட ஆரியத்தை வந்து ஒரு பாத்திரம் எடுத்து ஊற வச்சு நல்லா 2-3 டைம் அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அழுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. 2-3 டைம் அலசி எடுத்த பிறகு நம்ம வந்து அதில் கல் 1-2 இருக்கும். மிஷினில் அடித்தா கல் இருக்காது, இருந்தாலும் நம்ம அரிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரியத்தை வந்து நேம்புவாங்க, நமக்கு அந்த அளவுக்குலாம் நேம்ப தெரியாதுங்க. அதனால் நம்ம வந்து ஈஸியான மெத்தேடு நமக்கு எதுவோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். எனக்கு வந்து நேம்புறது தெரியாது, ஆனால் அரிக்க தெரியும். அதனால் இந்த மாதிரி நல்லா 2-3 டைமு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தண்ணி ஊற்றி கழுவிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த பொட்டாரியெல்லாம் போகுது. சரி போனால் போட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு பொட்டாரியத்தெல்லாம் விட்டாச்சு. ஆரியம் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அந்த காலத்தெல்லாம் ஆரியத்துக்கெலாம் மருந்தே அடிக்க மாட்டாங்களாங்க. இந்த காலத்துக்கு ஆரியத்துலேருந்து கடலக்காய் வரைக்கும் எல்லாமே மருந்து மாயமாகி போச்சு. அரிக்கிறது எனக்கு வந்து நல்லா தெரியும் பாருங்கள். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் எப்படி அரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ஸ்டாண்டு ரொம்ப உயரமாக இருக்குது, அதெல்லாம் எடுத்து இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது. தூக்கம் வேறு வர மாதிரி இருந்தது. அதனால் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு ஒரு கையில் அரிச்சிட்ருக்கு. ராகியுமே கம்மி தான், அதிகமான ராகிலாம் இல்லை. ஒரு 3 டம்ளர் ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தாங்க நான் பண்ணிகிட்ருக்குறேன். அது நம்ம வந்து ராகியை வந்து கல் இல்லை அப்படின்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி துணி இருக்குல்ல, அதில் ஒரு 2 நாள் கட்டி வச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முளப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆரியம் சாப்பிட்டாலே ரொம்ப சத்து. அதுவும் இல்லாத இந்த மாதிரி நல்லா முளப்பு கட்டி ஆரியத்தை யூஸ் பண்ணோமா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இட்லிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ராகியே இல்லை என்னென்ன ஐட்டம் செய்கிறோமோ எல்லாத்துக்கும், முறுக்காக இருக்கட்டும், பிஸ்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி முளை கட்டி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முளப்பை பார்த்துக்குமே எனக்கு அவ்வளோ அழகாக அப்படியே கையில் தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அப்படி இருக்குங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அரிசி இதெல்லாம் உளுந்து இதெல்லாம் போட்டு ராகியும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போட்டுட்ருக்குறேங்க. ராகி தனியாகவே போட்டுக்கணும், ஏன்னா இருத்தா வந்து அதில் ராகி குட்டியாக இருக்கிறனால பாதி போயிடும். அதனால் ராகி தனியாக கழுவி அரித்து இந்த மாதிரி முளை கட்டி கலந்தாச்சு. உளுத்தம்பருப்பு, அரிசி, அப்புறமா ராகி, புழுங்கரிசி இதெல்லாம் கலந்து தாங்க போட்டிருக்கேன். எப்பயும்
மாவு அரைக்கிற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ராகி மட்டும் சேர்த்துறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி ஒலை காய வச்சுட்டு தாங்க இட்லிக்கு, எந்த இட்லியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றி வச்சா நல்லா வெடித்து வரும். தண்ணி வச்சு உடனே வந்து ஒலை ஊற்றி உடனே ஒலை காயாமலே இட்லி ஊற்றி வைக்கக்கூடாது. எல்லோரும் பிரியாணிக்கு தாங்க தம் போடுவாங்க, நம்ம என்னத்துக்கு இட்லிக்கு தம் போடுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இட்லி குண்டா வந்து மூடியெல்லாம் டேமேஜ் ஆகிருச்சு, அதனால் இட்லி குண்டாவுக்கு தம் போட்டுக்கணும். சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. ராகி இட்லிக்கு தகுந்த அண்டாகாகும் குண்டாகும் திறந்திரே சிசுன்ற மாதிரி பயந்துட்டு எதை திறந்தேன். இட்லி பாருங்கள் நல்லா வெடித்து வந்திருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு வெடித்து வந்தது? அப்புறமா நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிட்டு அப்படியே தட்டில் போட்டு இப்போ நம்ம சட்னி தாங்க இதுக்கு சேர்த்துக்க போகிறோம். இதோட ஃபேவரட் எப்பயுமே தேங்காய் கடலை சட்னி தான். கடையில் ஆட்டுற மாதிரியே நல்லா டேஸ்டியாக ஆட்டி தாளிச்சாச்சு. இப்போ வந்து சட்னியுமே நம்ம ஊற்றி டேஸ்ட்டு பார்த்துடலாமா? பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள். இட்லியும் கொஞ்சம் பழைய தக்காளி சட்னி இருக்குது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா தாங்க இருந்தது. டேஸ்ட் நல்லா இருக்கலையே ரொம்ப சத்தானது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நீங்கள் ட்ரை